செந்தில் என்ற இளைஞனை உதயாவாக பெயர் சூட்டியவர் திரு கருணாநிதி அவர்கள். அப்பா தயாரிப்பாளர் ஏ.எல். விஜய், தம்பி அப்பா தயாரிப்பாளர் ஏ.எல். அழகப்பன் அவர்கள், தம்பி ஏ.எல். விஜய் இயக்குனர் அவர்கள். ஆனாலும் இவர்களின் அடையாளம் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் தனியே தெரிய முயலும் தனிப்புறா. நடிகர் சங்கமானாலும் ஓடிப்போய் உதவி செய்பவர், தலைவரே ஆனாலும் தனித்து குரல் கொடுப்பவர் ஏ.எல். உதயா அவர்களை பேச அழைக்கிறோம். இது சங்க பேச்சு கிடையாது, விழாவிற்கான பேச்சு. நன்றி. தேங்க்யூ எங்கள் ஜூனியர் சரோஜா தேவி கவிதா அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய குடும்ப நண்பர்கள், ப்ரெஸ் மீடியா, முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க மேடையில் உள்ள எல்லா பெரியவங்களுக்கும் பெரிய வணக்கம். ஆக்சுவலாக நான் வந்து ஆடியோ லான்ச் உங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துக்கு வரமாட்டேன். பட் இவன் பல்பம், இவன் பேர் ஒரிஜினல் பேர் நாங்கள் பல்பம் தான் கூப்பிடுவோம். அவர் பேர் பல்பம். என்னுடைய ராரான்ற ஒரு படத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு நடிச்சிருப்பான், பார்த்துருப்பீங்க. நான் அவன் சொல்கிறேன்னா உரிமையாக தான் சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக மனோஜ் பாரதிராஜா அவனுக்கும் எனக்கும் ரொம்ப எங்களுடைய கூடையே இருப்பா அப்படி. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தன் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் போது இதை விட சந்தோஷப்படுறதுக்கு நிச்சயமாக ரொம்ப பெருமையாக இருக்குது. குரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அப்போவே சொல்ல ஆடியோ லான்ச்சுக்கான நான் ஒரு தரமான படம் எடுத்து தான் அவங்களை ஆடியோ லான்ச்சு கூப்பிடுவேன் அப்படின்னா, எல்லாமே தரமான படம் தான், நீ எடுக்கிற படம் எல்லாமே தரமான படமாக தான் இருக்குது. ஸோ இதோடைய கண்டென்ட்டை பார்த்தேன். மியூசிக்காக இருக்கட்டும் சரி, ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே அவ்வளோ பிரமாதமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே மியூசிக்லேயே நான் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கல. நல்ல கண்டென்ட் என்றைக்குமே ஜெயிக்கும். தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. சமீபத்தில் நிறைய படம் பார்த்துருக்கோம். கண்டென்ட் நல்லா இருந்து நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது, பத்திரிகை மீடியா எப்பயுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக அந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவீங்க. குறைஞ்சபட்சம் அதனால தான் என்னுடைய லேட்டஸ்ட் மூவிலாம் கூட ஓரளவுக்கு நல்லா பேர் வாங்கி கொடுத்தது எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டால். ஸோ ரொம்ப நிச்சயமாக இந்த படம் மிக பெருசாக கண்டிப்பாக வரும். அண்டு இந்த படத்தை இவருக்கு, என்னுடைய தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை எடுத்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணி அதை எடுத்து பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அதை கரெக்டாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் மிஸ்டர் ஸ்ரீதர் அவரும் வந்திருக்காரு. ஸோ ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயமாக இந்த படம் ரொம்ப நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். அண்டு சோனியா, ஆக்சுவலி நான் 7G ரெயின்போ காலனிலேருந்தே உங்கள் ஃபேன் தான் சொல்லணும். பிகாஸ் ஏன்னா அந்த டைம்லேருந்தே ரொம்ப ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மர். இப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் ஃப்ரேமில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாருமே இங்கே திருமலை இருக்கிறாரு, ப்ரொடியூசர் சங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு தூண், போராளி, அண்ட் சினிமாவுடைய போராளின்னு சொல்லணும். இங்கே ராஜா இருக்கிறாரு. ஸோ இது மாதிரி நிறையா பிரதர் இருக்கிறாரு. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் நம்ம பேசுகிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் ஆட்டோமேட்டிக்காக தானாக தான் எலெக்ஷன் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் தமிழ் சினிமாவுக்கு நான் நம்புகிறேன். ஏன்னா சினிமாவை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அதுதான் எங்களுடைய லைஃபு. ஸோ பல்பனே நான் கூப்பிட்றேன். ஒரு பேர் பல்பம் தான். ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒன்று நீ இருட்டு வெளிச்சம்லாம் சொல்லாத, லைஃப்னா இருட்டு வெளிச்சம்லாம் மாறி மாறி தான் வரும். ஸோ டெஃபினட்டாக அந்த ஒரு மாதிரி டெஃபினட்டாக உனக்கு இனிமேல் வெளிச்சம்தான். அதை பற்றி நீ கவலைவே பட தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு நேரம் வரும், அந்த டைம் வரும்போது கரெக்டான ஒரு வெளிச்சம் உனக்கு டெஃபினட்டாக வருன்றது தான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். அது பத்திரிக்கை மீடியாவில் தான் நான் நம்புகிறேன். அண்ட் பிரஜன், எங்கள் வீட்டில் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பிக் பாஸில் நல்ல ஜென்யூனாக இருந்தாருன்னு நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது மூலியமாக உங்களுக்கு நிறைய படங்கள் வரணும்னு நானும் ப்ரே பண்ணுறேன். ஸோ இந்த டீமுக்கே என்னுடைய மொத்தமாக வாழ்த்துக்கள். ஸோ நன்றி. தேங்க்யூ. லவ் யூ ஆல். கண்ணீர் சுமந்த விதவையாக, கிராமத்து மண்கதையில் மௌனங்களை சுமக்கும் தாயாக, புன்னகையும் துக்கத்தையும் ஒரு சேர சொல்லும் ஒப்பற்ற முகம், பெரிய வலி சுமந்த புதிய கதாபாத்திரம், பருத்தியின் பிம்பம் சோனியா அகர்வால் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். கம்ப்ளீட்லி ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டார்க் மேக்கப் பண்ணியிருக்கேன். அண்ட்
என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும்போது ஸ்டோரி கேட்கும்போது வாஸ் டு குரு டைரக்டர் தட் நீங்கள் ஈஸியாக இங்கேருந்து யாராவது சூஸ் பண்ணலாம் இதுக்கு எனக்கு வச்சு பண்ணும். அவங்க சொன்னாங்க இல்லை உங்கள் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த சிம்பத்தி அண்ட் இன்னோசன்ஸ் வேணும் மேம், நீங்கள் தான் பண்ண முடியும். சரி அவங்க அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, நான் தான் பண்ணோன்னா யூ ஃபீல் குட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் when the director has that confidence in you. And அதுதான் I was happy to be part of this film, and thank you for showing me that confidence, and thank you for bringing out the work that you wanted, and I hope you all like it. And thank you everyone over here for all your kind words and love. Thank you media for being here. Do support us, do give us your love always, as always. Thank you so much. Producer Kodandan sir, director Guru sir, Udaya sir, திருமலை சார் மற்றும் சோனியா அகர்வால் மேம். எனக்கு குரு சாரை பல வருடங்களாக தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷம் முன்னாடியே எனக்கு ஒரு கதை ஒன்று சொன்னார். ரொம்ப நல்ல இயக்குனர், நல்ல ரைட்டர், நல்ல கிரியேட்டர். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா சொல்லுவார் கதையாக. சார் சொன்ன மாதிரி அவர் இங்கே ஏன் இவ்வளோ நர்வஸாக நடித்தாருன்ற எனக்கும் தெரியலை. நான் ரொம்ப நல்லா பேசுவார், ஃபோன்லலாம் பயங்கரமாக பேசுவார். நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு கதை ஒன்று சொன்னார் என்கிட்ட. இந்த அமைதியாக உட்கார, அதாவது பஞ்சதந்திரத்தில் அந்த ஸ்ரீமான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுவார், ஒரு வண்டி இடிப்பார், இடிச்சு இப்படி போய் நிற்பார். நான் இடிக்கவே இல்லை, அது மாதிரி தான் அவர். பட்டு நல்ல அவர் சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு இயக்குனர், நல்ல ஒரு நடிகர், ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கும் ஸ்கல்ப் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு இயக்குனர். இப்போ யாரும் கம்பேர் பண்ணல உண்மையால். இப்போ இருக்கிற லீடிங் ஒரு சில இயக்குனர்கள் இருக்காங்க, மாரி செல்வராஜ் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், இது மாதிரி நிறைய ஒரு டைரக்டரோட இடத்துல கூடிய சீக்கிரம் விரைவில் அந்த இடத்த பிடிக்கக்கூடிய அனைத்து தகுதியும் இருக்கிற நல்ல ஒரு இயக்குனர் தான் குரு சார். கண்டிப்பாக சில பேர் கதை ரொம்ப நல்லா அழகாக சொல்லுவாங்க, சில பேருக்கு எடுக்க வராது, சில பேருக்கு எடுக்க தெரியும், அது சொல்ல தெரியாது. சில பேர் அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும். இவர் அனைத்தும் எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு இயக்குனர். சில சினிமாவில் லக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம என்ன உழைச்சாலும் அது கண்டிப்பாக நேரங்காலம் கொண்டு போய் தள்ளுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கான நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கு நம்புகிறேன் சார். கண்டிப்பாக ஏன்னா சில படத்தோட டைட்டில் எல்லாத்துக்கும் அமையாது. பருத்தின் டைட்டில், அதில் அந்த லீட் ரோல் யாரை வச்சு உமன் சென்ட்ரிக்காக பண்ணுறோம், அந்த போஸ்டர் அடிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கும் சோனியா மேம் பார்த்தாலும் எனக்கு நான் இப்போ தான் அவங்க நேரில் பார்க்குறேன், அதே மாதிரி தான் இருக்காங்க, கொஞ்சம் மெச்சோர்டாக. அந்த 7Gயோட அந்த பாட்டு தான் கண்ணில் இன்னும் நிற்குது. அது ஆக்சுவலாக அது அழிக்க முடியாத ஒரு விஷயம். உண்மையாலே இந்த படம் வந்து இதில் சார்ந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக அமையணும். ப்ரொடியூசருக்கு போட்ட காசு கண்டிப்பாக வரும். நீ சின்ன படம் பெரிய படம் கண்டிப்பாக கிடையாது. அதை கொண்டு போய் சேர்க்குற ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நீங்கள் இல்லாமல் யாருமே சத்தியமாக கிடையாது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ப்பளித்து நன்றி. அன்பேஷும். தேங்க்யூ.